ஓம் நம சிவாய நமக. வணக்கம் நண்பர்களே, நமது சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உழைப்பால் உயரும் குணம் கொண்ட சனி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களே, இன்று 17 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை. இன்றைய நாள் உங்களுக்கு என்னென்ன ஆச்சரியங்களை ஒளித்து வைத்துள்ளது, உத்தியோகங்கள், தொழில், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தும் இன்றைய கிரக நிலையில் உங்களுக்கு எத்தகைய பலனை தரப்போகிறது என்பதை பற்றி முழுமையாகவும் விரிவாகவும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை தரும் நாளாக அமைய போகிறது. காலையில் எழுந்தவுடன் ஒரு புது உற்சாகம் மற்றும் மனதில் துடிதுடி வேகமாக இயங்கும் குணாதிசயம் கொண்டதாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டமிட்டு தள்ளி போன ஒரு காரியத்தை அறிந்தும் தெளிவாக முடிவெடுத்து வெற்றியை தேடி தரும் வல்லமை கொண்டதாக அமையப் போகிறது. இது மாற்று கருத்து எதுவுமில்லை. உங்கள் ராசிநாதன் சனியின் அருளால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒரு நிதானமாகவும் தெளிவாக இருக்கும். மற்றவர்கள் உங்கள் விமர்சித்தாலும் அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்துக்கு போகும் பாதையில் நீங்கள் துடித்துக் கொண்டு செயல்படுவீர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு மீதான மதிப்பு மற்றும் மரியாதை கூடும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைய போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்கள் உத்தியோகங்கள் மற்றும் தொழில்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். ஒரு அரசு ஊழியரோ இல்ல ஒரு தனியார் ஊழியரோ பணியாளர்களாக இருந்தால் அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வேலைப்பளுகள் இன்று சற்று குறையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சரியான மேடை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்வார்கள். சக ஊழியர்களும் மற்றும் ஏற்படும் சிறு சிறு குழப்பங்கள் நீங்கி அவர்களின் உதவியால் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போன்று மகர ராசி நேயர்கள் தொழிலதிபராக இருந்தால் சொந்த தொழில் செய்ய மகர ராசி அன்பர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமையப் போகிறது. புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணத்தில் இருந்தால் இன்றைய அந்த நாள் அதற்கு சிறந்த நாளாக அமையப் போகிறது. அதை வெற்றிகரமாக தொடங்க வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று அந்த தொழிலுக்கு வாடிக்கையாளர்கள் அதிக வர வாய்ப்புகள் உள்ளது. மகர ராசினியர்களே, கூட்டு தொழிலில் இருந்தால் கூட்டாளியிடமிருந்து மனவிட்டு பேசி தொழில்கள் எவ்வாறு முன்னுக்கு கொண்டு போக வேண்டும், எவ்வாறு பிரச்சனைகள் வரப்போகிறது ஆலோசனை செய்த பிறகு அந்த தொழிலை செய்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கான பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைகள் எவ்வாறு இருக்கு பார்க்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தனவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத சில வழிகளில் இருந்து பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பழைய கடன்கள் வரவில்லை என்று பயந்து கொண்டிருந்த உங்களுக்கு அது வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அமைய போகிறது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அது இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் என்பது ஐயமில்லை. இருப்பினும் செலவுகளை பொறுத்தவரையில் சற்று கவனமாக தேவை. ஆடம்பர பொருட்களை அதிக செலவு செய்வதை தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். எதிர்காலத்தில் தேவைக்கான சிறு தொகையானது சேமித்து வைத்து தொடங்குங்கள். பங்கு சந்தைகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீடு செய்ய நினைப்பவர்களாக நீங்கள் இருந்தால் தகுந்த நிபுணர்களின் ஆலோசனை பெற்ற பின்னே முடிவெடுத்து அதற்கான முதலீடு செய்யுங்கள். மகர ராசி நேயர்களுக்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்தவரை இன்று அமைதியான நிலவு நாள் ஒன்று. கணவன் மனைவி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரிவின்றி நிதானமாகவும் தெளிவாகவும் பேசிக்கொண்டு மனவிட்டு பேசுவதால் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நீக்கி ஒன்று சேர வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று குடும்ப உறவுகள், பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கலாம். உற்றோர் உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக அமைய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று மகர ராசி நேயர்கள் காதலியாக இருந்தால் பெற்றோர்களின் மன சம்மதித்து அதன் பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிடிவாதம் இருந்திருப்பீர்கள். அந்த சம்மதத்திற்கான வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்புகள் உள்ளது. மகர ராசி நேயர்களே, உடல்நலம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் மகர ராசி நேயர்களுக்கான இன்று சிறிது அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏனென்றால் பெரிய அளவில் பாதிப்பில்லை, எதுவும் இல்லை என்றாலும் பருவநிலை மாற்றம் காரணமாக லேசான சளி அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம்.
நேரத்துக்கு சாப்பிடுவது, வழக்கத்துக்கு தகுந்தபோது தூங்குவது சிறந்ததாக இருக்கும். தண்ணீர் அதிகமாக குடிப்பதும் நல்லது. மகர ராசி மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கடினமான பாடங்களை கூட இன்று எளிதாக புரிந்து கொள்ளும். போட்டித் தேர்வில் தகுந்த சரியான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மகர ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் 6, 8. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. அதே போன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. மகர ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்டமான நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மகர ராசி நேயர்களுக்கான இன்ற பரிகாரங்களை பார்க்கலாம். இன்று திங்கட்கிழமை என்பதால் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்விலையில் அர்ச்சனை செய்து 5 முகம் திரி ஏற்றி விளக்கேற்றுவது சிறந்ததாக இருக்கும். அதே போன்று அகத்திக்கீரை பசுவிற்கு வழங்குவதன் மூலம் கல்வி கற்பதற்கு வழி இல்லாத மாணவர்களுக்கு புத்தகங்கள், பேனாக்கள் வாங்கி தருவதும், உணவின்றி தவிக்கும் முதியவர்களுக்கு உணவளிப்பதும் சிறந்ததாக அமையும் என்பது ஐயமில்லை. மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற வீடியோகள் நமது சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.